ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி ஃபெஸ்ட் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியோடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். பெருமாள் தாயார் அனுகிரகத்தால் இந்த வருஷமும் மார்கழி உற்சவம் நல்லபடியாக ஆரம்பித்து நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த வருஷம் கண்ணன் எனும் கோவிந்தன் அப்படின்ற தீமில் நம்ம ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு ப்ரோக்ராமை தான் நீங்கள் எல்லாருமே கேட்க போகிறீர்கள். என்ன அப்படின்னாக்க, கண்ணனுடைய ஒரு பரம பக்தருடைய கதையை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் கண்ணனுடைய பக்தர் மட்டும் இல்லை, பாகவதர்களுக்கு தொண்டு புரிந்த ஒரு பெரிய மகான். பகவத் கைங்கரியத்தை விட உயர்ந்தது பாகவத கைங்கரியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படியாப்பட்ட பாகவத கைங்கரியம் பண்ண ஒரு பெரிய மகான். பாகவதர்கள் எல்லாருக்கும் அன்னதானம் நிறையா பண்ணியிருக்கார். பண்டரிபுரம் அந்த மாதிரி ஊர்களுக்கு யாத்திரையாக போனவா எல்லாருக்கும் அன்னதானம், அவாத்தில் தங்கறதுக்கு இடம் கொடுக்கறது, இதை மாதிரி பல பாகவத கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். அவருடைய சரித்திரத்திலேருந்து நடந்த முக்கியமான நிகழ்வெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். யார் நம்மளுக்கு சொல்ல போகிறா? நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஸ்ரீமதி சித்ராமூர்த்தி அவர்கள் தான் இன்னைக்கு பக்தரான ஸ்ரீ திரிலோச்சன தாசரை பற்றி சொல்ல போகிறா. அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்றத நம்ம எல்லாரும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒரு பக்த திரிலோச்சன தாசர் அப்படின்றத பற்றி பார்க்க போறோம். இது எந்த கஷேத்திரம்னு சொல்லலை, ஒரு முகமதியர் ஆட்சி காலத்தில் இருந்தவர் சொல்லியிருக்கு. இவர் ஒரு ஹிந்து, இவர் ஒரு நகசேர ஆச்சாரி. ஆக்சுவலி நகசேரவங்க பொண்டாட்டியோட திருமணங்கள் எது திருடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பழமொழியில இருக்கு. ஆனா இந்த மகான் பவர் அப்படி கிடையாது. அதனால இதற்கு நாட்டுல இருக்கிற ராஜாலேருந்து சாமானிய மக்கள் வரல நம்பி நகை செய்ய கொடுப்பாங்க. அப்படி நகை செய்யறதுல மட்டும் புரியா இல்ல, ஒரு சில பேர் வேலை 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 வேலைன்னு பகவான் ஒருத்தருக்கு மறந்தே விடுவார். அதனால என்ன ஆகுனா பணம் நிறைய கிடைக்கும், அது டவுட் கிடையாது. 24 மணி நேரம் வச்சா பணத்துக்கு பஞ்சம், காடு பங்களா வீடெல்லாம் நல்லா வாங்கிட்டு தான் போலாம். ஆனா அமைதி பணம் கொடுக்காது இல்லையா? பணத்தை யார் கொடுக்கணும், அமைதியை யார் கொடுக்கணும்னா கண்டிப்பா பகவானை தவிர யாரும் கொடுக்க முடியாது. அதாவது வாழ்நாள்ல பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ பகவானை தேடி போகிறது ரொம்ப முக்கியம். இந்த மகான் என்ன பண்ணுவாரு, நிறைய டிமாண்ட் இருக்கு, எப்ப பார்த்தாலும் வேலை இருக்கும், இருந்தாலும் யாத்திரிகள் அந்த பக்கத்துல போவா. இன்னைக்குமே அந்த காலத்துல நகதான் இல்லையா, நம்மள மாதிரி இப்ப ஒரு பிரயாணத்துக்கு ஒரு இடத்த யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்மள மாதிரி பிளைட்டு எங்க போனாலும் பாருங்க, 4 நாள் டூர், 3 night 1 day சொல்றா, எங்க வேணா போயிட்டு வந்துடணும். பிளைட்ல போறதே தெரியாது, வரதே தெரியாது. ஆனா ஒரு வேலை பண்ணது பாவம். அந்த காலத்துல அந்த மாதிரி கிடையாது, நடதான். அந்த மாதிரி அவர் நடந்து வரும்போது அவரை எவ்வளவு நாள் ஆகாரம் கையில் எடுத்துட முடியும்? பக்தர்கள் யாராவது இருந்துச்சு அவ்வாறு சாப்பிட்டுட்டு பகவானோட பத்தி பேசிட்டு பச்சனை பண்ணிட்டு போவா. அதுதான் தொடர்ந்து நடந்துட்டு. இவர் எல்லாருமே சொல்லிடுவா, உனக்கு யாத்திரிகள் கிட்ட திரிலோச்சன தாசர்கிட்ட போய் சாப்பிட ஊடுவாருன்னு சொல்லுவா நம்பி. இவரை போட்டாட்ட இப்படியே சொல்லி விட்டுவாரு. ஆனா இது எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரி வரவாங்க உபசரிப்பாரு. இந்த சூழ்நிலையில அந்த ராஜா ஒரு அவரோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம், மகளுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு, நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட் சொல்றாங்க, அது பிக்ஸ் ஆயிருக்கு. அவரை கூப்பிட்டு இந்த பாரு நல்லா பண்ணி கொடுக்கணும், நீ இந்த ஊர்ல உன்னை தவிர யாரும் நல்லா பண்றவா கிடையாது, உனக்கு 4 நாள் தான் டைம் கொடுப்பேன், வேற எந்த வேலையும் எடுத்துக்காத, நீ என் வேலையை மட்டும் பண்ணி கரெக்டா இருக்கும், என் வேலையை 4 நாளைக்கு முடியாது, பிரமாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய தங்கம், நிறைய பதிக்க வேண்டிய வெள்ளி, மாணிக்கம், என்னென்ன கல்வ எல்லாம் புத்தாச்சி அவர்கிட்ட எல்லாம் எடுத்து வராரு. ராஜா திருப்பி சொல்றாரு, 4 நாள் தான் உங்களுக்கு டைம் கொடுக்குறாரு. அவர் வந்துடுறாரு. ஆனா அவர் நேரம் பாருங்க, ஆத்துல நகையை வச்ச உடனே பண்டை யாத்திரிகா வந்துட்டா. அந்த பக்கத்துக்கு போறவா வரவா, அது எந்த ஊருன்னு குறிப்பிடல, ஆனா யாத்திரிகள் போற வழிதான் இருக்கு. அவருக்கு வராரு, ஒரே சந்தோஷம், பார்த்தாலே சாப்பாடு நல்லா போடுறாரு, பஜனை சத்சங்கம். ஏன்னா பாகவதர்கள் என்னதான் ஆத்ம சந்தோஷம் ரொம்ப முக்கியம். என்னதான் பணம் கிடைச்சா கூட மனசுக்கு சந்தோஷம் கடவுளை தவிர யாரும் கிடையாது இல்லையா? அந்த பஜனையிலையும் அந்த பிரவச்சனத்திலையும் அந்த சாப்பாடு போட்டவரையும் நாள் போனதே தெரியல. 4 நாள்ல 2 நாள் போயிடுது. அப்ப ராஜா அனுப்புறாரு, நகை பண்ண கொடுத்தனே போய் பார்த்துட்டு வா அப்படின்ட்டு. அவ பார்த்து கேட்கிறான், ராஜா நகை கொடுத்தாரு எந்த அளவுல இருக்குன்னு கேட்கிறவர் சொன்னார். அப்பதான் அவருக்கு நகை நிறைய வருது, வச்சபடி அப்படியே இருக்கு. இப்படி சொல்றது, நான் பண்ணித்தரேன், அவத்துல கொஞ்சம் பாகவதெல்லாம் வந்துட்டு நான் பண்றேன். பயம், என்னால எப்படி பண்றது? அவன் போய் கல்யாணம் பண்ணி விட்டுட்டா ராஜா கிட்ட 1 2
நீங்க சொல்லிட்டு அவன் கண்ணால கூட பாக்கல, நான் சொல்லும்போது அந்த நேரம் வந்திருந்தாரு சொல்லி விட்டான். அது சமூகம் 2 நாள் சொல்லிட்டு 2 நாள் பண்ணிட்டா அவன் தலை போயிடும் சொல்லிட்டேன் வந்து சொல்லிடுறேன். 2 நாள் பண்ணா தலை போயிட்டு உனக்கு இன்னும் பக்குன்னு ஆயிடுறது. பாக்குறாரு நகை பண்றது 2 நாள்ல எப்படி முடியும்? ஒரு பெரிய ஹாரம் பண்ணி கொடுக்கணும். அது மைன்யூட்டான வேலை இல்லையா? ரொம்ப கண்ணால பார்த்து சிரிக்கு எல்லாம் கிரியேட்டிவிட்டியோட எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இவ்வளவு ஒரு படப்படைப்புலையும் ஒரு நேரம் இன்மையிலையும் ஒரு நகை எப்படி நல்லா பண்ண முடியும்? எல்லாருக்கும் ஒரு டைம் வேணும் இல்லையா? ஒரு விஷுவலா நம்ம திங்க் பண்ணணுமா, இது இப்படி பண்ணலாம் அப்படின்னா அவங்க அந்தந்த ஒரு தொழில கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி வேணும் இல்லையா? அதுவும் டைம் ஒரு ஹரிபரியில அவசரத்துல நமக்கு எப்படி கிரியேட்டிவிட்டி எப்படி தோணல அவருக்கு. 2 நாள் பண்ணி கொடுக்க முடியாது. அந்த ஆறாவது கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு. பார்த்தாரு இங்க இருக்கிறத இங்க இருந்தா ராஜா அவங்களை கொண்டு விடுவாங்க சொல்லிக்காரு பிள்ளைகாட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. கண்ண முடின்னு அழகாரு. கிருஷ்ணவேலியை நிற்கிறாரு. உங்களுக்கு பக்தியான ஆள் இல்லையா? எதாவதெல்லாம் கழட்டமோ சொன்னமோ பஜனையோ அழுறாரு. பிரபு நான் இந்த மாதிரி போட்டு விட்டேனே, நான் என்ன பண்ணுவேன்? குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம். உன்னை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இனிமேல் நான் இந்த வேலையை விட்டு போறேன் பிரபு. எனக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் உன்னை வேண்ட அளவு சந்தோஷம் எனக்கு எதுலயும் கிடைக்கல. 2 நாள் என்னால பண்ண முடியாது நான் அப்படின்னு சொல்லி கண்ண மூடிட்டு தியானத்துல அழுதுட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு, நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அதே மாதிரி திருப்பார் கடல்ல நம்ம மகாலட்சுமி பாக்குறா இந்த லட்சுமிய. லட்சுமி கேட்கிறா, என்னைக்குமே அந்த லட்சுமியோட சம்பந்தம் எப்பயுமே இருக்கணும். திருப்பதிக்கு போகும்போது கூட டபால் மலை மேல போய் திரும்ப போய் செய்ய கூடாது. கீழே போய் நம்ம பத்மாவதி தயாரிக்கிட்டே சொல்லணும், அம்மா மேல எப்ப பார்த்தாலும் சொல்லுதான் ஜருகுன்னு சொல்லி மயமா இருப்போம். ஒரு நிமிஷத்துக்கு மேல தர்சனம் கிடைக்காது. திரும்ப தர்சனம் அது வேற கூண்டுல எத்தனை மணி நேரம் உட்காந்து வைப்பாலோன்னு அது நமக்கு தெரியாது. இவ்வளவு பிரச்சனை இருக்கு மேல் திருப்பதியில. அதெல்லாம் நம்ம போய் நம்ம அம்மா கிட்ட போய் வேண்டிக்கணும், அம்மா தாயே நம்ம கஷ்டப்பட்டு வரோம், அதனால நீங்க தான் தயவுசெய்து எங்களுக்கு நல்லபடியா காட்சி தர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா நம்ம மேல ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டி வராது. நல்ல தர்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இல்லையா? நம்ம மகாலட்சுமியோட கருணை அந்த மாதிரி. மகாலட்சுமி பேச்ச யாரால கட்ட முடியும்? அதுக்கு எதுவும் கட்டவே முடியாது. அதனால மகாலட்சுமி கேட்கிறார் பெருமாள் கிட்ட, சுவாமி நல்லா இருக்கு, உங்களை வேண்டினேன், உங்களுக்காக கைங்கரியம் பண்ணவன் பாவம் எங்கேயோ உட்காந்துடலாம். இவரும் ரொம்ப தூரம் அந்த காடு மாதிரி உட்காந்துருக்கேன். ராஜா அலைஞ்சா கண்டிப்பா கிடைச்சிடும். பக்கத்துல ஊருக்கு பக்கத்துலயே ஒரு காடு, அங்க போய் உட்காந்துருக்காரு. பாவம் காப்பாத்தினா அவர் சொல்றாரு, நீ என்ன எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ற? நம்ம ராவணம் வந்து அந்த கஷ்டப்படலையா? சிறப்பு இல்லாத நடக்கலையா? எவ்வளவு கஷ்டப்பட்டோம் உன்னை தேடி, உன்ன ராட்சசம் காடுன்னு போறேன், நான் கல்லூரி புள்ளின்னு நடக்கலையா? நீ என்ன கஷ்டப்படலையா? அவ சொல்றா வழக்கம் போல எப்படி டைலாக் நடக்குவாங்க. சுவாமி நம்ம கஷ்டப்பட்டோம்னா அவ கஷ்டப்படணும். நம்ம எல்லா அப்பா அம்மா என்ன நினைப்பா? நம்ம கஷ்டப்படோட நம்ம குழந்தைங்க சௌக்கியமா இருக்கணும் தான் நினைப்பா. நீங்க இப்படி போங்க அப்படின்னாரு. என்ன பெருமாள் இதெல்லாம் எதிர்பார்த்தாரு. லட்சுமி சொல்லணும்னு எதிர்பார்த்தாரு. சொன்னாரோ இல்லையோ டக்குன்னு வந்துட்டாரு கீழே. ஒய்ஃபுக்கு ஒண்ணும் புரியல. மனைவிக்கு போனாரே வரலையேன்னு சொல்லி உட்காண்டே இருக்கா. உட்காந்து இருக்கும்போது இவர் வராரு. யாரு? நம்ம பகவான் அவரோட ரூபத்துல வராரு. வந்து உள்ளுக்குள்ள வந்து அவளை வெளியிலே உட்காந்து வச்சுட்டு அவெல்லாம் பண்றாரு. ஒரே நைட்டு தான் அவருக்கு இருக்கு. ஏன்னா அங்க யோஜனை பண்றதுக்கு ஒரு நாள் ஆயிடுத்து. ராத்திரி உட்காந்துக்கிறாரு. காக்கால ஒரு பெரிய அழகான ஒரு நகை, ரொம்ப முடியல, வெளியில வந்து சுழிக்கும் அந்த நகை கொண்டு கொடுக்குறாரு. ராஜா வரி அப்படின்னு பாக்குறாரு. அது என்னது? இதெல்லாம் ஒரு மனுஷன் செஞ்ச மாதிரியே இல்லையா? இப்படி இருக்கே, எப்படி இருந்தாலும் எப்படி செய்ய முடியும்? இது சாக்ஷாத் மகாவிஷ்ணு லட்சுமி போட்ட மாதிரியே இருக்குன்னு முஸ்லீம் ராஜா சொல்றான். ஏதோ ஒரு சக்தி இருக்கு இதுலன்னு சொல்லி நிறைய கொஞ்சம் தான் பேசினா. ஆனா 2 பங்கா பணம் கொடுத்துட்டான் சந்தோஷத்துல. நல்ல ராஜா போல இருக்கு. கூப்பிட்டு மனைவி கிட்ட வந்து ஒரு 3 பணம் இப்ப கொடுத்து இன்னொரு பணிகளை வந்து நான் அதிதிக்கிறேன், நான் கூட்டிட்டு வரேன், ஒரு 1000 பேருக்கு என்ன தெரிவிக்க பண்ணி வைன்னு சொல்லியாச்சு. ஏன்னா சந்தோஷம் இல்லை. என்னைக்குமே பணமோ சந்தோஷமோ வந்தா 4 பேர் கிட்ட பகிர்ந்துக்கணும். நம்மளே பண்ணிக்க கூடாது. ஏதாவது நமக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சது அப்படின்னா 4 பேர்கிட்ட விருதுலாம் பண்ணணும். வீட்டுல நல்ல காரியம் பண்றோம், 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடும். சாப்பாடு அதிதி பூஜனம் அப்படிங்கிறது நம்ம சனாதன தர்மத்துல அவசியமான ஒண்ணு. ஏன்னா சாப்பாடு வயிறு மட்டும்தான் வாழ்த்தும் இல்லையா? போதும் சொல்றது அது மட்டும்தான். ரொம்ப விசேஷமான கதை இல்லையா? எவ்வளவு பாகவத தொண்டை ஆற்றிருக்கார் அவர். ஆனால் கதை இன்னும் முடியலையே. அந்த பகவானே வந்து நகையும் பண்ணி கொடுத்துட்டு அன்னதானத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அது நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்னா இதோடைய தொடர்ச்சியை நாளைக்கு மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்க. இதை மாதிரி ஒரு அற்புதமான பக்தருடைய கதையை நம்ம எல்லாருக்கும் சொன்னதுக்காக ஸ்ரீமதி சித்ராமூர்த்தி அவர்களுக்கு கத்தவிருக்ஷா சார்பாக நன்றிகள், நமஸ்காரங்கள். ரொம்ப விசேஷமாக இருந்தது உங்களுடைய நரேஷன். தேங்க்யூ வெரி மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் கத்தவிருக்ஷா ஒன்ஸ் அகெயின். மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில்
இந்த கதையோடைய அடுத்த பாகம் நாளை மீண்டும் தொடரும். மறக்காம எல்லாரும் பாருங்கோ. தினம் கார்த்தால மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியும் எல்லாரும் கண்டிப்பா பாருங்கோ. அதை நீங்க பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காம கதவிருக்ஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் நாளை காலை கதவிருக்ஷாவின் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.